அனைவருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் என் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சப்ஸ்கிரைபரான அந்த 861 நபர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ் அண்ட் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த சப்போர்ட் தான் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்துது. அதற்காக தான் என்னால் வீடியோ போடுறதுக்கு மனசு இன்னும் அதிகமாக சுவாரஸ்யமாக இருக்குது. அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் லவ், அதாவது தனிமை. நிறைய பேரை நான் செக் பண்ணி பேசும்பொழுது அந்த லோன்லினஸை நிறைய என்னால் உணர முடியுது. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே ஒன்றாவே இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. இருந்த போதிலுமே கூட அவங்க மனசில் அந்த லோன்லினஸ் அப்படின்றது தலை தூக்கி நிற்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். கடைசி வரலையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து பார்க்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த வழக்கம் போல் நம்மளுடைய இந்த பதிவு வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குன்றத என்னால் சொல்ல முடியும். ஐ ப்ராமிஸ் யூ, இந்த வீடியோ முடியும் போது லாஸ்ட்டில் ஐ வில் கிவ் யூ அ டெமோ. ஒரு டெமோ ஒன்று நான் செய்வேன். இந்த ஹோப்பனோ ஹீலிங் டெமோ நம்ம பண்ண போகிறோம். அந்த டெமோ முடியும் பொழுது உங்களுடைய தனிமையான எண்ணம் வந்து முற்றிலுமாக ஜீரோவாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்கள் முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய அந்த தனிமை, அந்த லோன்லினஸ் என்ற எமோஷன்ஸ் கண்டிப்பாக ஜீரோ ஆயிரும்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த தனிமை, அந்த லோன்லினஸ் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களை என்னென்ன விதத்தில் பாதிக்குதுன்றதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான தாட் வந்து நாள் பட என்ன ஆகும்? முதல்ல வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். முதல்ல உங்களுடைய ஹெல்த், ஆரோக்கியத்தை பயங்கரமாக பாதிக்குது. ரெண்டாவது வந்து உங்களுடைய உறவு முறைகளாக இருக்கு இல்லையா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப், அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. அது இல்லாமல் கரியர், மணி, உங்களுடைய வேலை, உத்தியோகம், பணம், அந்த இடத்துலையுமே கூட இந்த தனிமை என்ற எண்ணம் பெரும் பங்கு வகிக்கிறது. இந்த மாதிரி எண்ணத்தோட நீங்கள் ஒரு நாள், 3 நாள், ஒரு 3 மாதம், ஒரு 3 வருஷம் இப்படியே வாழ்ந்துட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். ஸோ இதை முற்றிலுமாக உங்களிலிருந்து தூக்கி போட்டு சந்தோஷமாக நீங்கள் வாழும்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த பதிவோடைய நோக்கமே உங்களுக்கு இந்த தேவையான தனிமை அப்படி லோன்லினஸ் அப்படின்ற எண்ணத்தை முழுவதுமாக உங்கள் மனசுலேருந்து தூக்குறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கமே. அதை முழுசாக என்னால் பூர்த்தி பண்ண முடியுன்ற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம டெமோ போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னுடைய பெயர் வந்து டெல்லி பாபு. ஐ எம் ஏ ஹோப்பனோ ஹீலர். நான் ஒரு ஹோப்பனோ பயிற்சியாளர். அது இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன், ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரியான லைஃபுக்கு தேவையான லைஃப் ஸ்கில்ஸையும் பயிற்சி அளிச்சுட்டு வரேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னாலும் என்னுடைய நம்பர் இங்கே இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் இது மூலமாக கால் பண்ணிங்கன்னா இல்லை வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளுடைய ஹீலிங் பார்ட்டுக்கு போவோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி 2 கொஸ்டின் உங்கள் கையில் நான் கேட்குறேன். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துங்க. முதல் கேள்வி வந்து, இப்போ நீங்கள் லோன்லினஸ், ஒரு தனிமையாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோடைய வீரியம் என்ன, அதோடைய இன்டென்சிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணணும். என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால என்னால் இந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு இன்சிடென்ட்டை எடுங்க. அது திருப்பி நினச்சி பாருங்கள். அது ரொம்ப உக்கிரமாக அதை எதுவும் நல்லா தூண்டி விடுங்க. தூண்டி விடும் பொழுது உங்கள் மனசுக்குள்ளே இந்த எமோஷன்ஸ் என்ன வருது அப்படின்றது அதை ரேட்டிங்காக நீங்கள் எடுக்கணும். ஸ்கேல் ரேட்டிங் 1 to 10 வச்சுப்போம். 10ன்றது வந்து ரொம்ப ஹையஸ்ட், 1ன்றது லீஸ்ட். ஸோ இப்போ வந்து 8, 9 ரொம்ப ஹை தான். 10ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பேசவே முடியாது, அது நினச்சாலே தற்கொலை பண்ணிக்கலான்ற அளவுக்கு போயிடும் மைண்டு. அதுதான் வந்து 10 லெவல். 8, 9 வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. 6, 5 எல்லாம் வந்து ஓகே, என்னால் சமாளிக்க முடியுன்ற லெவலில் இருக்கிற ஒரு எமோஷன்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ அந்த எமோஷன்ஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து எத்தனை காலமாக இது இருக்குது, எத்தனை நாளாக இது இந்த மாதிரியான தனிமை அப்படின்ற எண்ணம் எத்தனை நாளாக இருக்குது, இல்லை எத்தனை மாதமாக இருக்குது, இல்லை எத்தனை வருஷமாக இருக்குது, அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த 2 கொஸ்டினும் நீங்கள் இப்போ நோட் பண்ணி வச்சது ஆஃப்டர் டெமோலாம் முடிஞ்சிட்ட பிறகு அதை நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதோடைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ தான் நம்ம பண்ணுற இந்த ஹீலிங்கோடைய மகத்துவம் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் இந்த 2 விஷயத்தை உங்களை நான் பண்ண சொல்கிறேன். இதை நீங்கள் தயவு செய்து பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது நம்மளுடைய ஹீலிங்க்கு போவோம். ஸோ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த ஹீலிங் நீங்கள் பண்ணும்பொழுது நல்லா கண்ணை முடிக்குங்க, முதுகை நேராக வச்சுக்குங்க,
நல்லா 2 தடவை மூச்சை இழுத்து விடுங்க ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நம்மளுடைய ஹீலிங்க்கு போகிறோம். சரிங்களா? நான் என்னுடைய இந்த தனிமைக்கு, என்னுடைய லோன்லினஸ்க்கு முழு பொறுப்பு நானே ஏற்கிறேன். என் தேவையற்ற சிந்தனைகள், குழப்பங்கள் இந்த தனிமை எண்ணத்திற்கு பெரிய காரணமாக அமைந்ததற்கு நானே பொறுப்பேற்கிறேன். எனக்கு சிறு வயது முதல் கிடைத்த அனைத்து அன்பையும் எண்ணி பாராமல், அதற்கு நன்றி கூறாமல், தனிமை பற்றியே சிந்தித்துக் கொண்டே இருந்ததற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். நான் இந்த மண்ணில் ஜனனம் எடுக்கும் பொழுது உதவி செய்த மருத்துவர் மற்றும் செவிலியர் அன்பை மறந்ததற்காக நான் வருந்துகிறேன். நான் 1 மாத 2 மாத குழந்தையாய் இருக்கும் பொழுது என் தெருவில் இருக்கும் ஒரு மூதாட்டி என்னை சீராட்டி குளிக்க வைத்து அன்பு செலுத்தினார். அதை நான் மறந்ததற்காக மிகவும் வருந்துகிறேன். என் தாய் என் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்து பாலூட்டி அன்பை பரிமாறியதை மறந்ததற்காக என்னை மன்னிக்கவும். என் தந்தை பாசத்தையும் தைரியத்தையும் அரவணைப்பையும் அன்பையும் அள்ளி கொடுத்ததை மறந்ததற்காக என்னை மன்னிக்கவும். என்னுடைய சகோதர சகோதரி என்னுடன் கூடி மகிழ்ந்து விளையாடி அன்பாக சண்டையிட்டு பின்பு சேர்ந்து வாழ்ந்ததை மறந்ததற்காக என்னை மன்னிக்கவும். எனக்காக எதையும் செய்யும் என் நண்பனை அவனுடன் கூடி மகிழ்ந்ததும் தேவையான நேரங்களில் உதவி செய்து அவன் அன்பை வெளிக்காட்டிய அனைத்தையும் மறந்ததற்காக என்னை மன்னிக்கவும். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கண்டித்து நான் மேன்மேலும் வளர அன்பை பரிமாறியதை மறந்ததற்காக என்னை மன்னிக்கவும். இத்தகைய அன்பை பெற்ற நான் ஒருபோதும் அதனை எண்ணி நன்றி கூறாமல் இருந்ததற்காக என்னை மன்னிக்கவும். இப்பொழுது இந்த அற்புதமான ஞானத்தை தந்த இந்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய இந்த தனிமை எண்ணம் என்னை விட்டு மெல்ல மெல்ல வெளியேறுவதை என்னால் உணர முடிகிறது. அதற்கு நான் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இந்த தருணத்தில் என் மனதிற்கு ஏற்றாற் போல இந்த காணொளியை இந்த பிரபஞ்சம் எனக்காக தந்ததற்காக நான் மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். என் தனிமை எண்ணத்தை போக்கி தன்னம்பிக்கையை தந்ததற்காக நன்றி. என்னால் இப்பொழுது முழுவதுமான அன்பை உணர முடிகிறது. அதற்காக நன்றி. என் வாழ்க்கையை இப்படி ஒரு அர்த்தமுள்ளதாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி. பிரபஞ்சமே, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் என்னை நேசிக்கிறேன். எனக்குள் இருக்கும் இந்த அன்பை வெளிப்படுத்திய பிரபஞ்சமே, நான் உன்னையும் நேசிக்கிறேன். என் தாயை நேசிக்கிறேன். அவர்கள் எனக்கு செய்த தியாகத்தை நேசிக்கிறேன். என் தந்தையை நேசிக்கிறேன். அவர் எனக்காக செய்த அர்ப்பணிப்பையும் நேசிக்கிறேன். என் எதிரி எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தினால் நான் மேன்மேலும் வளர உதவியாக இருந்ததற்காக நான் அவனையும் நேசிக்கிறேன். இந்த அற்புதமான வாழ்க்கையை நேசிக்கிறேன். இந்த அற்புதமான ஞானத்தை அளித்த இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த அற்புதமான ஓப்பனோ பாடத்திற்கும் என் மனமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதையும் நான் நேசிக்கிறேன். என் வாழ்க்கையை இப்பொழுது எண்ணி பார்க்கும் பொழுது நான் தனிமையாக உணரவில்லை. என் அன்பு என்னுடன் இருக்கிறது. என்னை சார்ந்தவர்களின் அன்பும் என்னுடனே இருக்கிறது. இதை உணராமல், இந்த சூட்சுமத்தை உணராமல் நான் என்னையே நொந்து கொண்டதற்காக என்னை மன்னிக்கவும். பிரபஞ்சமே, என்னை மன்னியும்.
எனக்கு இந்த அறிவை கொடுத்ததற்காக நன்றி. நான் என்னை முழுவதுமாக நேசிக்கிறேன். நான் இந்த வாழ்க்கையை ஒரு அர்த்தமானதாகவும் அற்புதமானதாகவும் உணர்கிறேன். இந்த அறிவை கொடுத்ததற்காக நன்றி. I am sorry. Please forgive me. Thank you. I love you. மூச்சு இழுத்து விடுங்க. ஓகே, நேற்று நைட் என்ன டின்னர் சாப்பிட்டீங்க? இது ஒரு பேட்டர்ன் இன்ட்ரப்ஷனுக்காக நாங்கள் செய்கிறது. ஓகே, அதை யோசிச்சுட்டு அதை விட்டுருங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த சிந்தனைகளால், அந்த ஒரு எண்ணத்தால் ஒரு தனிமை என்ற எண்ணம் உங்களுக்கு வந்தது இல்லையா? அதோடைய இன்டென்சிட்டி நீங்கள் கேப்சர் பண்ணீங்க இல்லையா? இப்போ அதே சிந்தனையை அதே இடத்துல யோசிச்சு பாருங்கள். என்ன சிந்தனை வருது, என்ன ரேட்டிங்ஸ் வருதுன்னு கம்பேர் பண்ணி பாருங்கள். முன்னாடி 8, 7 இருந்தவங்க இப்போ 0 ஆயிருக்கலாம், இல்லைன்னா ஸ்டெப் டவுன் ஆகி 4 ஆயிருக்கலாம். ஸோ இதை நீங்கள் எந்த அளவில் பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு புரியும். ஸோ 4 ஆனவங்க இன்னொரு தடவை இந்த டெமோவை பண்ணுங்கள், 0 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இப்போது நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய அந்த உணர்வு எப்படி இருக்குன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கூடவே முன்னாடி என்ன இன்டென்சிட்டி இருந்தது, இப்போ என்ன இன்டென்சிட்டி இருக்குன்றதை நீங்கள் தெரிவிங்க. எத்தனை காலமாக இது இருந்தது, இப்போ இந்த 10 நிமிஷத்தில் இது எவ்வளோ சுலபமாக குறைஞ்சிருக்கு, சுத்தமாக போயிருச்சுன்றதையும் தெரிவிங்க. நீங்கள் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும்பொழுது தான் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மேலும் நிறைய உற்சாகமான பல காணொளிகளை உங்களுக்காக என்னால் பண்ண முடியும். இதுக்கு நான் டைம் ஒதுக்கி பண்ணுறதுக்காக என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் தயவுசெய்து இதில் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மற்ற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னுடைய ஆர்வத்தை இன்னும் நிறைய தூண்டும். இது உங்களுக்கான இந்த சேவையை என்ன பண்ணுறதுக்காக என் மனசு இன்னும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இல்லை, அதுக்காக தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கும் இந்த மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான விஷயத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். இது நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த புண்ணியம் உங்களை தான் கண்டிப்பாக போய் சேரும். தயவுசெய்து அவங்களுக்காகவும் இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஒன்ஸ் அகைன் நீங்கள் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வாய்ஸ் மெசேஜில் நீங்கள் கால் போடுங்க. ஸோ நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இல்லை, இன்னும் எனக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஐ ஹவ் 5 டே ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 5 டே ஃப்ரீ செஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அட்டன் பண்ணலாம். இதை பற்றி நல்லா கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இது இந்த ஹீலிங் டெக்னிக் நிறைய பேரோட வாழ்க்கையில் அவங்களுடைய பிரச்சனையால் ஃபிசிக்கலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி கண்டிப்பாக குறையே இல்லாமல் தீர்த்துருக்கு. உங்களோட பிரச்சனையும் உங்களுடைய எமோஷன் எல்லாத்தையுமே இது கண்டிப்பாக தீர்க்க முடியும். அதுக்கு நீங்கள் முறையாக பயிற்சி பண்ணணும். உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லை, எனக்கு ஓகே, நாங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு பெய்ட் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறனாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கூப்பிடும் பொழுது அதுக்கான ரிப்ளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுவரையில் என்னுடைய வீடியோவை பொறுமையாக நிதானமாக கேட்டு வந்தவங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாதிரியான நிறைய வீடியோ போடுறதுக்கு உங்களுடைய இந்த கமெண்ட்ஸும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த விஷயமும் எனக்கு ரொம்ப ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ. வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது டெல்லி பாபு சம்பந்தம்.